Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மொறுமொறுன்னு சமோசா எப்படி போடலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து beginners கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு நம்ம ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமானதா இருக்கட்டும்ன்றதுக்காக கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலா நீங்க மைதா மாவு தாராளமா பயன்படுத்திக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடா இருக்கக்கூடிய எண்ணெயை சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு முறை ஸ்பூனால லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இந்த மாதிரி மாவு ஃபுல்லா பிசைஞ்ச பிறகு இப்போ இத நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. சீரகம் கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்துர்க்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே பொன்னிறமா சிவந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பொன்னிறமா சிவந்து வந்த பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்க்கிறேன். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்க சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். லைட்டா அந்த புளிப்பு சுவை இருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சமோசா டேஸ்ட் கிடைக்கும். நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது அப்படியே நல்லா ஆறட்டும். மாவை இப்போ ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அடுத்ததா அதிலிருந்து ஒரு சின்ன சைஸ் பால் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சல்லிக்கரண்டி பயன்படுத்துவோம்ல, அதாவது இந்த ஓட்டக்கரண்டி ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக எளிதான முறையில் வந்து சமோசா போட போகிறோம். வேறு மெத்தடில் ஏற்கனவே நம்ம சமோசா வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விடணும். நல்ல மெல்லியதாக தட்டணும். அதுக்கு தான் அந்த உருண்டை எடுக்கும்போது வந்து சின்ன சைஸாக வந்து பார்த்து எடுக்கணும். நீங்கள் இதுவே வந்து ரொம்ப திக்காக தட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சமோசா பொரிக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மொறுமொறுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால நல்ல மெல்லியதாக தட்டிக்குங்க. உங்களுக்கு அதுலேருந்து எடுக்க வரணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த சல்லிக்கரண்டில் எண்ணெய் கூட தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்னைக்கு ஆனால் எதுவுமே தடவலை. இப்போ ஒரு சின்ன உருண்டை மட்டும் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த பக்கம் இப்படி எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சமோசா ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். கொஞ்ச நேரத்திலே இது வந்து நல்லா அப்படியே சூப்பரா வெந்து வந்துடும். அப்படியே பொன்னிறமா சிவந்து வரணும். அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க.
அவ்வளோதான். சமோசா குயிக்காக ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மாவை வந்து விரிக்கணும் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நல்ல கிறிஸ்பியான சமோசா கிடைச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குயிக்காக இதை வந்து செய்து கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.